எப்படி கான்ஸ்டிடியூஷன் வந்து ஒரு நாட்டை வழிநடத்துதோ அதே மாதிரி கான்ஸ்டிடியூஷனா காடு நம்மளுக்கு கொடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பைபிள். நாங்க ரொம்ப ஈஸியா லாபுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நம்பிக்கையை அந்த அந்த எசன்ஸ் ஆஃப் லைஃபை அவர் மேல வைக்கணும்னு நினைக்கிறாரு. கான்ஸ்டியூஷன் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வச்ச மாதிரி அந்த பைபிளுடைய வசனம் அவர் தான் இயேசு கிறிஸ்து வசனம் வார்த்தை இருக்கு, அவர் மேல அந்த நம்பிக்கை வைக்கணும்னு அவர் விரும்புறாரு. ஆமா, அவர் மேலேயும் அவர் வார்த்தைகள் மேலேயும் வைக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம நம்பிக்கையை பத்தி பேசிட்டோம். இப்ப நம்ம யூஸ்வல் அந்த சயின்டிபிக் ஏத்திசம்ல வருவோம். ஆமா, இவங்க என்ன சொல்றாங்க, காடை தவிர நீங்க எதை வேணாலும் நம்புங்க, நம்பிக்கை எது மேல வேணாலும் வைங்க, எது மேல வேணாலும் வைங்க, உங்க மேல வைங்க, பிரபஞ்சத்தின் மேல வைங்க, இல்லாட்டி எனர்ஜி மேல வைங்க, உழைப்பின் மேல வைங்க, உழைப்பின் மேல வைங்க, சயின்ஸ் மேல வைங்க, மூட நம்பிக்கை மேல கூட வச்சுக்கோங்க. நான் சமீப எபிசோட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் எங்களோட வித்தியாசமான நம்பிக்கை எல்லாம் என்ன அப்படின்ட்டு. காடை தவிர நீங்க எதை வேணாலும் பிலீவ் பண்ணுங்க, அதுதான் இவங்களோட ப்ரீச்சிங்கோட எசன்ஸாவே இருக்கும். அவங்களும் இப்ப நம்பிக்கை இல்லைன்னு சொல்லல, காட் மேல மட்டும் வைக்காதீங்க, கடவுளுங்கிறத நம்பிடாதீங்க, அதுக்கு பதிலா நீங்க எதை வேணாலும் நம்பிடுங்க. இதுதான் இந்த ஏத்திசம், எஸ்பெஷலி இந்த சயின்டிபிக் ஏத்திசமோட எசன்ஸாவே இருக்கும்.